பணம்னா ஒரு பேப்பர்னு மட்டும் நினைக்கிறியா, பணத்துக்கு ஒரு வேல்யூ இதுன்னு நினைக்கிறியா? பணத்தை வெறும் காகிதமாக நினைக்கிறோம், என்ன ஆக மாட்டான் வாழ்க்கையில். பணத்துக்கு வேல்யூ கொடுக்குறவனா மாற மாட்டான். நீ பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் பணத்துக்கு வேல்யூ கொடுக்கத்தான் நினச்சிக்கினே தான் இருக்கிறே தவிர நீ என்ன பண்ணல, உண்மையிலேயே வேல்யூ பண்ணல. முதல்ல தான் நான் வேல்யூ பண்ணலன்னு நீ சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். கடன் கேட்குற, பணம் இல்லைன்னு சொல்கிற, பணம் வேணும்னு சொல்கிற, எல்லாம் செய்கிற. ஆனால் பணத்துக்கு என்ன பண்ணல நீ உழைச்சிய, அதுக்கு மரியாதைக்கு தானே அந்த பணம் வந்தது. உன் உழைப்பை மடிக்கலாமா? பணத்தை மடிச்சியா உன்னை மடிச்சியா? நீ தான் பணமான, உன் உழைப்பு தான் பணமாச்சு, உன் திறமை தான் பணமாச்சு, உன்னுடைய நேரம் தான் பணமாச்சு. உன் நேரமோ அல்லது உன்னுடைய உழைப்போ, உன்னுடைய திறமையோ, இல்லை உன்னுடைய சிந்தனை திறனோ, இல்லை யாரோ கிஃப்ட்டோ, ஒருத்தர் வேல்யூ பண்ணி கிஃப்ட் கொடுத்தாங்க, இல்லை பிச்சை எடுத்தியோ இல்லை கடன் வாங்கினியோ. என்ன பண்ணிட்ட? நான் உங்களை கூட பேசிக்கிறேன், லைவில் போயின்னுக்குது, எனக்கு யாரோ ஒருத்தர் காசு அனுப்புகிறாரு, இல்லை வீடியோ பார்க்குறாங்க, இந்த வீடியோலாம் போய் எனக்கு காசாக மாறுதா இல்லையா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, உடனே பணம் வருதுன்றதுக்காக வேண்டி பணம் அதிகமாக வருமானு நான் வேறு மாதிரி பேசுகிறேன். அப்போ என்ன ஆகும்? என் திறமைக்கு பணம் வரணுமா, பணத்துக்கு என் திறமையை மாற்றணுமா? பணத்துக்கு உன்னை மாற்றிட்ட. உனக்கு வர வேண்டிய பணத்தை பணத்துக்கு நீ அடிமையாயிட்ட. பணத்துக்காக கொள்கையை மாற்றிக்கிற, பணத்துக்காக சித்தாந்தத்தை மாற்றிக்கிற, பணத்துக்காக உன்னையே மாற்றிக்கிற, பணத்துக்காக உன் நேரத்தை மாற்றிக்கிற, பணத்துக்காக எங்கன்னா போகிற. நீ என்னவே வாழல. என்னுடைய வேல்யூ பணமாக ஆகணுமா, பணத்துக்காக என்னுடைய வேல்யூவை குறைக்கணுமா? என்னுடைய வேல்யூ பணமாகணுமா, இல்லை பணத்துக்காக என்னுடைய வேல்யூவை குறைக்கணுமா? என்னுடைய வேல்யூ தான் பணமாகணும். அப்போ யார் கவனமாக இருக்குண்ணா? பணத்து மேலே எனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, என்ன அவமானப்படுத்தாமல், என்ன அசிங்கப்படுத்தாமல், நான் என்னை கீர்த்தனம் பண்ணாமல், என் கெத்த விடாமல் பணத்தை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிங்கன்னா, எனக்குன்னு ஒரு வேல்யூவே இல்லைன்னா யாருன்னா மதிப்பாங்களா? என்ன மதிப்பாங்களா? ஏன் மதிக்க மாட்டாங்க? மதிப்பை இழக்கவும் தயாராகிட்டேன். எதுக்கு? என்ன பணமாக மாற்ற முடியும்? அதை நான் எதை பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் பண்ணேன் யார் நிற்கணும்? நான் தானே. நீ தான் உன்னே தெரியாதே, நீ தான் மதிக்க மாட்டிய. யார? எல்லாத்தையும் மதிப்ப, உன்னை மட்டும்தான் மதிக்க மாட்டேன். உனக்கு எல்லாம் வேல்யூவாக தெரியும். உன் கணவன் உனக்கு வேல்யூவாக தெரியும், உன் பொண்டாட்டி உனக்கு வேல்யூவாக தெரியும், உன் பிள்ளைங்க வேல்யூவாக தெரியும். யார் வேல்யூவாக தெரியல உனக்கு? நீ வேல்யூவானவன், உனக்கு தெரியவே மாட்டேங்குது. நீ ஒரு வேல்யூவானவன், உனக்கு என்ன பண்ணல, யார் மட்டும் தெரிய மாட்டேங்குது உனக்கு. எல்லாத்துக்கும் கொடுக்குற மதிப்பை யாருக்கு கொடுக்கல நீ? ஒருவன் தன்னை பற்றிய புரிதலின்றி மனதை பற்றிய ஒரு அறிவுமின்றி பணத்தையும் புரிந்து கொள்ளாமல் மனதை பற்றிய ஒரு தெளிவுமின்றி வாழ்நாளை வீணாளாக கடத்தி விடுகிறான். மனமும் பணமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மனமும் பணமும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. பணம் வரணும்னா என்ன பண்ண? நானே யாரை மதிக்கணும்? உன்னை மதிச்சா பணம் வராமல் இருக்கான். பணம் வரலன்னா காரணம் யார்? என்ன பண்ணல நீ? யாரை மதிக்காமல் இருக்கிற? பணத்தை மட்டும் இல்லை, ஒன்றுமே நீ என்ன பண்ணல, மதிக்கலை. அட்லீஸ்ட் பணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிது கிளாஸ்க்கான வந்துப்பார். ஒரு 40 டேஸில் ஒரு நாள் பணம் மட்டும் நடத்துகிறேன், அதுக்கு மட்டும் கூட என்ன பண்ணலாம் நீ வந்து முழுசுமா பணத்தை எப்படி சம்பாதித்தெல்லாம் தெரிஞ்சுன்னு போகலாம். ஆனால் பணம் எவ்வளோ வேல்யூவானது. பணத்துக்காக நீ என்ன பண்ணுறது? உன்னை சிவயோகி வழங்கும் மனமும் பணமும். வணக்கம். தலைப்புகள் பல வழி வந்து தான் இருக்குது. மனம் பணம்
அது வந்து கூட இம்மு போட்டு மனமும் பணமும். அப்படியே பணமும் மனமுமா எப்படி எடுத்துக்கணும்? ஃபஸ்ட்டு பணம் அப்புறம் மனம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதை? ஃபஸ்ட்டு பணன்றார் அவர். பணமும் மனமுமா மனமும் பணமுமா? பணமும் மனமும் தான் இப்போ நான் நினச்சிருக்கோம். நீங்கள் பேசி முடிக்கும் போது தான் எது முதல்ல. இல்லை எப்படி சொன்னால் சரின்னு சொல்ல வரேன். பணம் மனம்னு சொல்லவா மனம் பணம்னு சொல்லவா? எப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கா? மனமும் பணமும் அப்படி தான் சொல்லணும். பணமும் மனமும் சொல்லக்கூடாது. என்னவோ 2 தலைப்பு, ஒன்று மனசு, இன்னொன்று பணம். இதில் உம்மை போட்டு 2 ஒன்றாக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அவளும் இல்லை, வெண்டைக்காயும் கத்திரிக்காயும், மீனும் கறியும், சாம்பாரும் கூட்டும், இட்லியும் சட்னியும், அந்த மாதிரி. ஆனால் சட்னி இட்லின்னு சொல்ல மாட்டோம். இட்லி சட்னியா சட்னி இட்லியா? ஆனால் எங்கள் ஊரில் அப்படி இல்லை, கெட்டி சட்னி இட்லி. ஏன்னா சட்னிக்கு பீரியட்டி முதல்ல கொடுப்பாங்க, அது வந்து கெட்டியாக இருக்கணும். அதனால் சட்னி கெட்டி, அப்புறமா இட்லி. சார் எதனா ஒன்று சொல்லி தொலையா, எப்படியும் வந்துட்டல்ல, எதனா ஒன்று பேசுவேன். என்ன சொல்கிறது, உனக்காக எதனா ஒன்று தோணும், எதனா சொல்லிட்டு போயிடுவேன். நாங்கள் இவங்க உட்காந்து யோசிச்சுன்னு. ஆமாம் இல்லை, முதல்ல மனம், அப்புறமா தான் பணம். எது முதல்ல அப்படின்னா மனம்தான். பணம்லாம் இடையில் வந்தது. மனம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் பணம்னு ஒன்று வந்தது. மனம் இல்லைன்னா பணம் இல்லை. ஆனால் பணம்னு ஒன்று வந்ததுனால மனம் இல்லை. ஆனால் பணம்னு வந்ததுனால மனம் மாறி போயிடுச்சு. மனம் மாற்றம் அடைந்தது. ஆனால் முதல்ல எது? மனம். எல்லா ஜீவராசிக்கும் மனம் இருக்குது. மண்ணுக்கு கூட 3 சொல்லி நாவை போட்டு ஏமாற்றிட்டானுங்க. என்ன பண்ணிட்டானுங்க? நீங்கள் உளவியல் படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலாஜிக்கல் சைக்காலஜி, மெட்டல் சைக்காலஜியில் ஒன்று இருக்குது. ஒரு இரும்புக்கு ஒரு பண்பு இருக்குது, ஆக்சைடாகவும் காற்றுல போட எரியும். கோல்டுக்கு ஒரு பண்பு இருக்குது, காற்று போடும் ஆக்சைடு ஆகாது, கரையாது, துருப்பிடிக்காது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது மண்ணுக்கு மனம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ மண்ணாக இருக்கும்போதே மனமாக இருக்குது. என்னுடைய பார்வையில் இந்த உலகம் எப்படி அப்படின்னா, கல் தவம் இருந்து தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்குது. எரிமலை குழம்பு வெளியே வந்து ஒரு கல் வந்தது இல்லை, அந்த கல் பண்ண தவம் தான் நம்மெல்லாம். அந்த கல் தான் மண்ணாச்சு, அதில் தான் உயிரினங்கள் தோன்றுச்சு, அதில் தான் நம்மலாம் பண்ணுகிறோம், வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதனால தான் கோயிலில் வச்சு கல் வச்சு கும்பிட்றாங்களான்னு கூட நான் யோசிப்பேன் சமயத்தில். அப்போது கல்லுக்கு மனம் இருந்ததுனால தான் வெடிப்பு உண்டாச்சு, வாசனை இருந்தது. அதுக்கு ஒரு பொருள் வாசனைன்னா மனம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, வெறும் ஸ்மெல் மட்டும் கிடையாது. அவன் பூர்வ ஜென்ம வாசனை அவனுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. முதல்ல இது மனம்தான். மனம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நிறைய வீடியோ பேசி வச்சுக்கிறோம், தனியாக ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. மனம்னா என்னான்ட்டு அதில் இப்போ நிறைய சொல்லி வச்சுக்கிறோம். நான் மனதுக்கு நிலைகள்லாம் இருக்குது, அதில் துரியம் துரியாதீதம் அப்படிலாம் பேசி வச்சுருப்போம். மனம் எவ்வளோ தூரம் போவோம் அப்படிலாம் பேசின்னு இருப்போம். ஸோ ஒரு முறை நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா மனசை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஆனால் ஃபஸ்ட்டுன்னா மனம். ஏன் பணத்தை எடுத்து போய் கூட சேர்த்தோம்? மனமும் பணமும் ஏன் சொல்கிறோம்? இந்த மனம் இன்றைக்கி பணத்துக்காக எப்படி பாடுபடுது? பணம்னா என்ன? மனதை பணத்தை கொண்டு திருப்திப்படுத்த முடியுமா? இல்லை மனதை வைத்து நான் பணத்தை சம்பாதிக்க முடியுமா? இல்லை பணத்துக்கும் மனசுக்குமான ரிலேஷன்ஷிப்னா அது எப்படி நம்ம வந்து கையாளுறது? இதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த பக்கம் போய். ஆனால் மனம்னா ஒரு சில உயிரிலேருந்து இருக்குது. நிறைய பேர் நினச்சினுக்கிறோம் மனம்னா மூளை இருக்கணுன்ட்டு. அவசியம் இல்லை. மூளையினாலாம் நம்ம வாழ்ந்துங்கிறோம் நினைக்கிறது முட்டாள்தனம். மூளையினாலாம் வாழலை. மரத்தில் எங்கே மூளை இருக்குது? எங்கன்னா மூளைன்னு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல மூளை இருக்குது, அதுதான் செயல்படுது, அதோட நினைவு மண்டலம் அங்கே இருக்குதுன்ட்டு. விதையில் எங்கே இருந்தது மூளை? தண்ணி பட்டால் முளைச்சிது, என்னோ இருந்தது அதுக்குள்ளே. அது தெரியுது தானே, அட்மாஸ்பியர் மாறி இருக்குது, நான் முளைக்கணும்னு தெரியுது. இந்த விதைக்கு தெரியுதுன்னா கண்ணு காது மூக்கு சிந்திதா? புலன்கள் இல்லை. உள்ள மனம்ன்ற ஒரு பொரியும் தனியாக மூளையில் இல்லை. ஆனால் அந்த விதை என்ன ஆகுது? முளைச்சி வருது. வேர்கள்
தண்ணீர் ஏற்ற தேடி போகுது. காற்றச்சா விழாமல் இருக்கிறதுக்கு, வெயிலை தேடி வீட்டு உள்ளே வச்சா ஜன்னலாண்ட எட்டி பார்த்து வெளியே போகுது வெயிலை தேடி. எங்கன்னா யோசிக்குது உட்காந்துன்னு, மூளை எங்கன்னா இருக்குது. அதுக்காரனா எதனா சொல்லி கொடுத்தாங்க இருக்குது, ஆனால் செய்யுது. நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, சுற்றி கவனிக்கிறோம், கண்ணுக்குது பார்க்குறோம், காதுக்குது கேட்குறோம், இந்த வண்ணம் நல்லா இருக்குதுன்றோம், இந்த வண்ணம் நல்லா இல்லைன்றோம். போயும் கருப்பு கலராக வந்து கல்யாணத்துக்கு போட்டுன்னு வருவீங்க சொல்கிறோம். சாவு வீட்டுக்கு போகிறோம் எப்படி வந்துக்கிறாங்கன்றோம். சாவு வீட்டுக்கு எப்படி தான் போனோம், தலையெல்லாம் கழிச்சு விட்டு ஆமாம் புடவை தாறுமாறாக கட்டின்னு போனோம். அப்படி தானே கீழே பரல்ற மாதிரி கட்டின்னு அப்படி ஏதோ ஒன்று போட்டுன்னு போனோம். சாவு வீட்டுக்கு மேக்கப் பண்ணி லிப்டிக்கெல்லாம் பூசின்னு மையெல்லாம் வச்சுன்னு ஹீல்ஸ் போட்டுன்னு பேக் ஒன் மாட்டி ஸ்டைலாக போனால் எப்படி இருக்கும்? போவான் போக மாட்டோம். செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கின்னு போயிட்டு எல்லாம் ஆர்வங்களெல்லாம் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்க, கொஞ்சம் நல்லா அழுங்க. இல்லை பணத்தை கூட போய் நின்று பக்கத்தில் போய் நின்று அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுக்கிறத பார்த்து அது சிரிக்க மாட்டேன்றாரு, நம்ம மட்டும் சிரிப்போம். எடுத்து போடுவான். ஒரு கால் நான் இப்போ சொன்ன பேர் போட்டாலும் போடுவாங்க. ஆமாம் இது நல்லா இருக்குதுன்ட்டு. நீங்கள் மேக்கப் பண்ண கட்டிவிட்டு போங்க, ஆனால் அந்த பணத்தை கூட ஒரு செல்ஃபி எடுத்து போடலாமா இல்லையா? ஏன் திரும்ப பார்க்க போகிறது இல்லையா? பண்ணலாம் தானே. ஸோ மனம் பல தந்திரங்களை போடுது, கற்றுக் கொடுக்குறோம், போகிறோம், கண்ணு காது மூக்கெல்லாம் நமக்கு இருக்குது, சிந்திக்கிறோம். இதெல்லாம் பண்ணுறதுனால மனம் ஏதோ ஒரு தொகுப்பாகி அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் சும்மா மேலோட்டமாக மனம் எப்படிலாம் தந்திரங்களை செய்துன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பணம்னா என்கிட்ட பணம் கிளாஸே இருக்குது தனியாக, பணத்துக்குன்ட்டு ஒரு நாள் கோர்ஸ்லாம் 40 நாள் கோர்ஸில் அது பணத்தையும் தனியாக வச்சுருப்பேன். இங்கே எல்லாத்தையும் சொல்கிறோன்னா அதை விட அதிகமாக கூட சொல்லிடுவேன். ஆனால் கேட்குறவங்களுக்கு தான் ஞானம் இருக்கட்டும். பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை. நான் நிறைய நல்லா தான் பேசுவேன், ஆனால் உங்களால் கவனிச்சிக்க முடியாது, ரிசீவ் பண்ணிக்க முடியாது. பிரச்சனை எங்கே அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்ட்ரோல் கிரிட் வச்சு தான் பார்க்குறீங்க. எப்படி தான் பார்க்குறீங்க? ஒரு கண்ட்ரோல் கிரிட் வச்சு தான் பார்க்குறீங்க. ஸோ அது ஃபில்டர் பண்ணி உள்ளே அமிச்சா தான் ஆச்சு, இல்லைனா போச்சு. சில பேர்லாம் சொல்லுவாங்க, உங்கள் வீடியோவே நான் 4வது வாட்டி பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வீடியோவும் பார்க்குற மாதிரி கிடையாதுன்ட்டு. எல்லா பிரச்சனையும் அங்கே தான். என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, பணம்னா என்னான்னு சொல்கிற புத்தி இருக்குது என்கிட்ட. நீங்களும் பணம்னா என்னான்னு புரிஞ்சு வச்சுக்கிற ஒரு புத்தியோட தான் இருக்கிறீங்க. நான் பணம்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்ன்றது உங்கள் கையில் தான். எனக்கு எந்த ஞாபகமும் வராது. அப்புறமா எப்படா பேசுகிறேன்னா, அதனால தான் நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வட்டம் போட்டுடுறீங்க, அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுறீங்க. உங்களை சுற்றி என்ன பண்ணி வச்சிங்கன்னா, ஒரு வேலி போட்டு வச்சுன்னு அப்படி தான் சிந்திக்கிறீங்க. வேலியை தாண்டி உங்களால் சிந்திக்கவே முடியாது. எல்லைகளை தாண்டறதுக்கான கஷ்டம். ஏன்னா அப்படி தான் ஆயிடுச்சு. பணம் அப்படின்னு உங்களுக்கு 500 ரூபாய் வரலாம், 1000 ரூபாய் வரலாம், 100 ரூபாய் வரலாம், சில்லற காசு ஞாபகம் வரலாம், இல்லை அமெரிக்கன் டாலர் ஞாபகத்துக்கு வரலாம். பணம்னா மாதிரிலாம் வரலாம். நீங்கள் எத்தனை நாட்டு கரன்சியை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. சில கரன்சியெல்லாம் கொடுத்தா அது ஒரு பொம்மை டாய்ஸ் மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா கலராக இருக்குது. மைக்கா பேப்பர்லாம் இருக்கும், தண்ணிலாம் போட்டால் ஒன்றுமே ஆகாது. நம்மளுடைய 2000 ரூபாய் தாள் வந்ததில்ல, அதெல்லாம் தண்ணியில் போட்டால் தான் சாயம் போகும். அதெல்லாம் விட்டு பார்த்தீங்களான்னு தெரில. நம்ம இருக்கிற நோட்டை 4 வாட்டி மச்சு எடுத்திங்கன்னா கிழிஞ்சிரும். சிலதெல்லாம் அப்படி ஆகாது. பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சி பேப்பர் ஒன்று பண்ணி வச்சுக்கிறான்ல, சரியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான்னு நினைக்கிறீங்க. இந்த டிசைனு எந்த நாட்டு கரன்சியுமே சரியாக ஒன்றும் செய்யலை. நான் யோசிப்பேன், எவனுக்குமே ஒன்றுமே அறிவு இல்லைன்ட்டு. ஒரு தாள் கண்டுபிடிச்சிக்கிறான், அதுக்கு வேல்யூன்னு சொல்லி வச்சுக்கிறான். அந்த தாளை பாக்கெட்டில் வைக்க முடியுதா? பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி சின்ன விசிட்டிங் கார்டு மாதிரி செஞ்சுருக்கலாமா இல்லையா? ஏன் செய்யலை? அது ஒரு சைஸை ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கிறான். இந்த டிசைன் பண்ணவன் யார்? மேக்ஸிமம் நாட்டு கரன்சிங்களெல்லாம் எடுத்து அடுக்குனீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும், எம்எம்மில் தான் வித்தியாசம் இருக்கும். ஃபோல்டு பண்ணாமல் வைக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? ஏன் ஃபோல்டு பண்ணுற மாதிரி வச்சான்? ஃபோல்டு பண்ணாத மாதிரி வைக்க வேண்டியது தானே. ஆனால் கட்டாகிடுச்சுன்னா ஃபோல்டு பண்ண முடியாது. 100 ரூபா கட்டு, 500 ரூபா கட்டு, 1000 ரூபா கட்டு என்ன பண்ண முடியாது? ஃபோல்டு பண்ணுறது இல்லை. அது என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? பையில் வச்சுக்கிறீங்க. கரெக்டாக லட்சம் கோடின்னு போகும்போது என்ன பண்ண முடியாது? மடிக்க முடியாது. 1000 2000லாம் மடிக்க முடியும். அப்போனா ஒருத்தன் கரன்சியை மடித்து வச்சுங்கிறான்னா அவன் வசதியானவன் கிடையாது. அப்போ டிசைன் எப்படி பண்ணிக்கிறான்? நிறைய வச்சுக்கிறவன் மடிக்க மாட்டான். கரெக்டாக நிறைய வைக்கிறவனா பண்ண மாட்டான், மடிக்க மாட்டான். கொஞ்சமாக வச்சுக்கிறவன் மடிக்காமல் இருக்க மாட்டான். மடிக்கிறவனுக்கு நிறைய போய் சேரக்கூடாது.
பணத்தை மடித்து வைக்கிறான்ல, எப்படி புரிஞ்சு நீங்கள் மடிக்காமல் இருப்பீங்க? நான் நிறைய கோடி கணக்கில் சேர்த்து வைக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் மடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் நான் 100 ரூபா கூட மடிக்க மாட்டேன்னு வைப்பீங்க. மடித்து வைக்க முடியாத பையை வச்சுப்பீங்க. பை வாங்கிக்க முடியுமா? முடியாதா? மடித்து வைக்க முடியாத மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு பர்ஸ் வாங்கி மடித்து வச்சுக்கிறீங்க, பையே வச்சுக்கிறீங்க, மடித்து வைக்க முடியாது. பெரிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பை வச்சுருப்பாங்க, அதில் அந்த கரன்சி என்ன தான் பண்ணி வச்சுருப்பாங்க, மடித்து வச்சுக்கிறீங்க. என்கிட்ட கொடுக்கும்போது கூட மடித்து தான் கொடுக்குறீங்க, பார்த்தீங்களா? நீங்கள் என்ன பண்ணல? பணத்தை என்ன பண்ணல? அதே உங்களால் 1 லட்ச ரூபா கொடுத்தா, ஒரு கட்டு கொடுத்தா, 100 ரூபா கட்டு, 1 லட்சம் இல்லாமல் அவனை 1000 ரூபா, 1 ரூபா கட்டு 100 ரூபா, 1 ரூபா கட்டு 100 ரூபா மடிப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? பணம் கூட்டமாக நிறையவா இருந்ததுன்னா மடிக்க மாட்டீங்க, ஒன்றா தானே பண்ணுவீங்க, மடிச்சிடுவீங்க. அப்படித்தானே? டிசைன் பண்ணவர் எப்படி பண்ணாரோ இப்படி ஒரு புரிதல் அதில் இருக்குது. கவனிச்சிங்களா நீங்கள்? அதை 5000 ரூபாய் எப்படி வச்சுப்பீங்க? மச்சு வச்சுப்பீங்க. ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் என்னாக்கா 500 பார்த்தாலும்னா மச்சு வச்சுப்பீங்க. 10,000 ரூபாய் வரைக்கும். ஒரு 50,000 ரூபா, ஏன் 50,000 ரூபாய் பணம் மடிக்கல? நீங்கள் பணத்தை பார்க்கவே இல்லை. நான் கேட்டாக்கா பணத்தை இது மாதிரி ஆகணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆமாம் தானே? ஏன் யோசிக்கல நீங்கள்? அக்கறை இல்லை உங்களுக்கு. என்ன இல்லை? பணத்து மேலே அக்கறை இல்லை, மதிக்கல. உங்கள் மனம் எப்படி இருக்குது அப்படின்னா, யாரோ ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, அதை செஞ்சுக்கிறீங்க. பணத்தை எப்படி வச்சுக்கணும்னு யாரோ வச்சு பார்த்தாங்க, வச்சுங்கிறாங்க, எல்லோரும் கம்ஃபர்டபுளாக வச்சுங்கிறாங்கன்னு நினச்சி நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க? இதுதானே? வச்சுக்கலாமா? அது மாதிரி பணம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பணத்தை மடிக்கிறது தப்பு. பணத்தை என்ன பண்ண முடியாது? ஏன் நிறையானா மதிக்கவே முடியாது. அப்போ பணம் உங்ககிட்ட மதிப்பு மிகுந்ததாக மாறணும்னா அதுவாக நினச்சி பெருசாகணும். பணத்துக்கு மனம் இருக்குதே, மண்ணுக்கு மனங்குதுன்னு, மண்ணுக்கு மனம் இருக்குதுன்னா, கல்லுக்கு மனம் இருக்குதுன்னா, பணத்துக்கு ஒன்று பிரித்து வச்சிட்டியா? மரியாதை முக்கியம். வெரி குட். இல்லை, கற்றுக்குனா உடனே கற்றுக்கு தப்பு கிடையாது. நான் போன உடனே முதல் வேலையை வீட்டில் என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மச்சு கொடுத்ததெல்லாம் எடுத்து பிரித்து அடக்கி பிரித்து தான் வச்சுப்பேன். என்னுடைய பையில் பிரித்து தான் வச்சுருக்கோம். சிங்கிள் ஃபோல்டு இல்லை, மல்டிபிள் ஃபோல்டு பண்ணுறவங்களாங்கிறாங்க. பணத்தை மடிக்கக்கூடாது. பணத்தை என்ன பண்ணக்கூடாது? மடிக்க முடியாத அளவுக்கு ஆகணும்னா, உங்ககிட்ட பணம் மடிக்க முடியாத அளவுக்கு ஆகணும்னா நீ என்ன பண்ணக்கூடாது? உனக்கு மனசு என்ன பண்ணக்கூடாது? பணத்தை மதிக்கணும் அப்படின்னா மடிக்கக்கூடாது. எந்த நாட்டு கரன்சியாக இருந்தாலுமே, நாட் ஒன்லி இந்தியன் கரன்சி இல்லை, எந்த கரன்சியுமே என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் மடிக்கக்கூடாது. இப்போ தான் மாலுங்களெல்லாம் நீங்கள் போய்க்கிறீங்களா? அப்போல்லாம் அண்ணாச்சிங்கெல்லாம் மடித்து தான் போட்டுங்க தானுங்க. உனக்கு அந்த கவர்லாம் இருக்கும். இன்னும் சில பேர்லாம் கல்லை தந்தால் அப்படியே 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் அப்படியே மொத்தமாக கொட்டி வச்சுருப்பான். நீங்கள் இப்போ பெரிய கடைங்களெல்லாம் போனீங்கன்னா அப்படி இல்லை, ஒரு கிளிப் ஒன்று வச்சுருக்கோம், எல்லா கரன்சியும் நீங்கள் மடித்து கொடுப்பீங்க, அவன் எங்கள் போய் தான் வைப்பான், பிரித்து அந்தந்த இடத்துல தான். சில்லறையை கூட பிரித்து வைக்கிறவங்க இருக்கிறாங்க. 50 காசுலாம் தனியாக, 25 காசுலாம் தனியாக, 1 ரூபாயெலாம் தனியாக. இப்போ 10 ரூபா வரைக்கும் காயின்லாம் வந்துச்சு. அப்போ பணம்னா மதிக்க தகுந்ததுன்னு மனசுக்கு தெரியல, ஆனால் மதிக்கிற. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, மதிக்கிற. பணம் வச்சுங்கிறோன்னா மதிக்கிற, பணக்காரனை மதிக்கிற, ஒரு வசதியானவனும் பார்த்தா மதிக்கிற. பணம் கொடுப்பான்றதுக்காக வேலைலாம் செய்கிற, எல்லாம் செய்கிற. ஆனால் பணத்தை என்ன பண்ணுற? பணத்துக்காக எல்லாத்தையும் செய்கிற, அந்த பணத்தை என்ன பண்ணுற? கையில் வந்த பணத்தை என்ன பண்ணுகிற? யார் மச்சு வைக்கல? நிறைய வச்சுங்கிறவன். ஆனால் அவனுடைய பண்பு முதல்லையே அவன் ஒரு ஃபோல்டு மேலே மடிக்க மாட்டான். பர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீட்டாக வைக்கிற மாதிரி ஒரு அறை இருக்கும் பர்ஸில், பார்த்துக்கிறீங்களா? அந்த பர்ஸில் நீட்டாக வைக்கிறவன் தான் வசதியானான். ஒருத்தர் வசதியானார்ல, பணக்காரனாகிறார்ல, அவர் யார் தெரியுமா? அந்த பர்ஸில் ஓட்ட வச்சுருக்கோம், கீழே மடிக்கும் போது கீஞ்சிடக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா நிறைய அறைங்க வச்சுருக்கோம். ஆனால் அங்கே வைக்க மாட்டான், அந்த காசை மச்சு உணரத்தில் வைப்பான். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு?
அதே மாதிரி பணத்தில் மதிப்பு இருக்கும் 20, 50, 100ன்னு வச்சுருப்பான். அடுக்கும்போது எப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வைக்கணும். பணத்துக்கு தலை பின்னாடி 2 பக்கம் இருக்குது. முன்பக்கம் ஒரு நோட்டுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி பின்னாடின்னு இருக்குது. நிறைய பேருக்கு கரன்சியோட முன்பக்கம் எதுன்னு தெரியாது. கரன்சியோட முன்பக்கம் இருக்குது இல்லை, அது எதுன்னு தெரியாது. பணத்தை கையாடும்போது இப்படி பார்த்துக்கிறீங்களா, சில பேர்லாம் இப்படியே கொடுப்பாங்க. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் எப்படி கொடுப்பாங்க, இப்படி கொடுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? பணம் யார்கிட்டலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மடிக்காத, இந்த எச்சத்தொட்டு எண்ணாத, எண்ணெய் இப்படி எண்ண மாட்டான் அனாவசியமாக, இப்படி எடுத்து வச்சு எண்ணுவான். பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா மாரி எங்கே அது மாதிரி எண்ணுவாங்க பக்குவமாக. அப்போ பணம்னா ஒரு பேப்பர்னு மட்டும் நினைக்கிறியா, பணத்துக்கு ஒரு வேல்யூ இதுன்னு நினைக்கிறியா? பணத்தை வெறும் காகிதமாக நினைக்கிறோம், என்ன ஆக மாட்டான் வாழ்க்கையில். பணத்துக்கு வேல்யூ கொடுக்குறவனா மாற மாட்டான். நீ பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் பணத்துக்கு வேல்யூ கொடுக்கத்தான் நினச்சிக்கினே தான் இருக்கிறே தவிர, நீ என்ன பண்ணல, உண்மையிலேயே வேல்யூ பண்ணல. முதல்ல அதான், நான் வேல்யூ பண்ணலன்னு நீ சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். கடன் கேட்குற, பணம் இல்லைன்னு சொல்கிற, பணம் வேணும்னு சொல்கிற, எல்லாம் செய்கிற, ஆனால் பணத்துக்கு என்ன பண்ணல, நீ ஒரு மதிப்புமே கொடுக்கல. அதுவாக மதிப்பை தேடினா தான் ஆச்சு. அதுவாக கட்டாக வந்தால் தான் என்ன பண்ணிக்கான் அது மதிப்பை. ஏன் ஒரு லேண்டு வாங்குற, ஒரு 10 லட்சம் கொடுக்கணும், எப்படி மச்சு எதுவுமே கொடுத்த, மச்சு வச்ச 5000 வச்ச. ஆனால் அப்போ அது வேல்யூ அதிகம் போகும்போது அதுவே என்ன ஆயிடுச்சே, நிமிந்துச்சு. நிமிந்து இருக்க வேண்டிய கரன்சி நீ என்ன பண்ணி வச்ச, மச்சு வச்ச. அதை பண்ணியே வச்சே நீ, நான் கீழ்மை பற்றிட்ட. அதனால் உங்ககிட்ட பணம் இல்லை. சார், பணம் இருக்கணும்னா சம்பாதிக்கணும், உழைக்கணும், வேர்வை சிந்தணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். பணத்தை பிரித்து வச்சா எப்படி சார் பணம் வரும்? இது பெரிய அம்பக்கா இருக்குது, பகல் கொள்ளையாக இருக்குது. இல்லை வாய்க்கு திருட்டு எப்படின்னா வடை சுட்டுவியா? கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஆமாங்க, நீ உழைச்சிய அதுக்கு மரியாதைக்கு தானே அந்த பணம் வந்தது. உன் உழைப்பை மடிக்கலாமா? மடிக்கலாமா? பணத்தை மடிச்சியா உன்னை மடிச்சியா? நீ தான் பணமான, உன் உழைப்பு தான் பணமாச்சு, உன் திறமை தான் பணமாச்சு, உன்னுடைய நேரம் தான் பணமாச்சு. உன் நேரமோ அல்லது உன்னுடைய உழைப்போ, உன்னுடைய திறமையோ, இல்லை உன்னுடைய சிந்தனை திறனோ, இல்லை யாரோ கிஃப்ட்டோ, ஒருத்தர் வேலை பண்ணி கிஃப்ட்டு கொடுத்தாங்க, இல்லை பிச்சை ஏற்றியோ இல்லை கடன் வாங்கினியோ, என்ன பண்ணிட்ட? கரெக்டாக இல்லையா? உனக்கு யாருன்னா சொல்லி தரல, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் உனக்கு. எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு யார் சொல்லி கொடுத்தா? பணம் தான் சொல்லி கொடுத்துச்சு. ஏன்? நான் பணத்தை மதிப்பு மிகுந்ததாக பார்த்தேன். அதனால் பணம் எனக்கு என்ன பண்ணுதே சொல்லி கொடுக்குது. என்ன பண்ண இப்படி கையால். நீ ஒரு ஆணை ஒரு பெண்ணுமா இருந்தால் கூட, பெண்ணை ஆணோ ஆணை பெண்ணோ மதிக்கவே இல்லை. என்ன கேட்டால், கணவன் மனைவியாக வாழ்கிற, மனைவியை மதிக்காத ஆணும் கணவனை மதிக்காத பெண்ணுமா தாங்கிறா. இல்லைன்னா மிரட்டி வச்சுங்கிற. ஒரு பெண்ணை மிரட்டி வச்சுன்னு இப்போ சில பெண்கள் ஆண்களை மிரட்டி வச்சுருப்பாங்க. என்ன நடக்கலை ரெண்டு பேருக்குள்ள? பரஸ்பர மரியாதை, ஒருத்தர் மதிக்கிறதுன்றது இல்லை. அது வாழ வந்துருக்குது, அது ஒரு உயிர், அதுக்கு தேவைங்க இருக்கும், அது நல்லா இருக்கணும்னு இவன் நினைக்கல, அவனும் நினைக்கல. ரெண்டு பேருமே தான். இதில் ஆண் பெரிய இது பொம்பளை இதெல்லாம் கிடையாது. கல்ச்சரடி நீ எப்படி வாழ்ந்துக்கிறன்னா, பொம்பளைன்னா கீழே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால் அப்படி பார்க்குற. இனி சம்பாதிக்கிறா, அவன் நல்லா இருக்கிறா, அவள் எதிர்த்து பேசுகிறான்னா உன்னால் ஒத்துக்க முடியல, குழப்பத்தை ஏற்படுத்துகிற. இதுதான் உங்கள் பிரச்சனை. பணத்தால் பிரச்சனையா, ஒருத்தர் மதிக்காதனால பிரச்சனைனா? பணம் ஒரு பிரச்சனை சொல்கிறேன். நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவு வானம் போலே, நிலவை போல தேய்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே. அந்த அம்மாவுக்கு வேலை கட்சிச்சு சம்பாதிக்கிறாங்க, வசதியாகிறாங்கன்னு உடனே இவர் ஏழை ஆகிட்டாரம்மா. என் மனைவி சம்பாதிக்கிற பெருமையாக சொல்லலாம்ல. நீ சம்பாதிக்கும் போது அவள் அப்படி தானே சொல்லியிருப்பா. என் மனைவி வசதியாகிறா, நல்லா சம்பாதிக்கிறா, நான் நல்லா இருக்கிறா, அவளை நான் பிக்கப் பண்ணுவேன், ட்ராப் பண்ணுவேன், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, மற்ற வேலையை நான் செஞ்சு கொடுப்பேன், அவன் நல்லா இருக்கட்டும், நான் போக முடியல, எனக்கு திறமை இல்லை, எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான ஏபிலிட்டி இல்லை சொல்லலாம் தானே? சொல்லுவான், சொல்கிறான், சொல்லவே மாட்டேன்றான். அப்போ மனம் என்ன பண்ணிடுதுன்னா, எதையுமே தெளிவாக புரிஞ்சிக்காமல் வாழுது. என்ன பண்ணுது மனம்? எதையுமே
எதையுமே புரிஞ்சிக்காத ஒரு மனம் பணத்தை மட்டும் எப்படி என்ன பண்ணியிருக்காது புரிஞ்சுக்க. நம்ம இப்போ பணத்தை மட்டும் எடுத்துக்கிறதுனால மனம் புரிஞ்சிக்கலன்னு சொல்ல முடியுமே தவிர மனம் மற்றதெல்லாம் புரிஞ்சிச்சா? பணம் புரிஞ்சிக்கல, மற்றதெல்லாம் புரிஞ்சிச்சா? நான் பணம் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? பாட்டு ஒன்று பாடுறான், பணம் மட்டும் வாழ்க்கையா பாழா போன மனிதனுக்கு. ஹரிச்சந்திரன் தன் மகனை சாவடிச்சுட்டு போகிறதுக்கு காசு வேணும்னா அவகிட்ட அந்த காசு ஜொலிச்சதை பார்த்துட்டு உன் தாலி ஜொலிக்குதே, நீ அதை ஏன் கொடுக்கலன்னு கேட்டான். என் தாலியை என் கட்டினவன் தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது, நீ எப்படி பார்த்த, நீ என் கணவனாக தான் இருக்கணும்னு அவள் கண்டுபிடிச்சா. அங்கே தான் கதையை முடித்தான். கதையவே அங்கே தான் முடியும். ஹரிச்சந்திரன் கதையை சொல்கிறான். அப்போ நான் புரிஞ்சுக்கணும் எதை, இந்த மனம் என்ன நான் புரிஞ்சு வச்சுக்குது. புரியவே இல்லை எனக்கு, புரிஞ்ச மாதிரி நடிக்கிறேன். ஒரு மொழி கற்றுனா நான் அறிவாளி ஆகிட்டேன்னு நினச்சிக்கிறேன். ஒரு மொழி கற்றுனா வாட்டர்னா என்ன, தண்ணினா என்ன வாட்டர், இப்போ நான் அறிவாளி ஆகிட்டேன். அப்படி தானே? அதில் வர இப்போ வந்து சயின்டிஸ்ட் ஆகிட்டேன். H2O உப்பு கிடையாதுங்க, சோடியம் குளோரைடு. குழம்புல என்னன்னு இல்லை, சோடியம் குளோரைடு கம்மியாக போட்டுக்கிறேன்னு கேட்டால் பொண்டாட்டி பெச்சர் ஆகிடுவா. ஆமாம், என்னடி சோடியம் குளோரைடே போடலையா அப்படின்னா, சோடியம் குளோரைடா அப்படின்னா நம்ம வீட்டில் உப்பு உப்புக்கு பேர் என்ன தெரியுமா? ஒவ்வொரு அரிசிக்கு இன்னொரு பேர் இருக்குது, பயாலஜிக்கல் நேம் வேறு. புளிக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருளுங்களாம் எல்லாம் ஃப்ரான்ஸ் மைடில் போயிட்டு அவன் பயாலஜிக்கல் நேம் போய் ரூட் எடுத்துன்னு போய் அங்கே தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதா சொல்லி அந்த பேரை மனப்பாடம் பண்ணிப்பீங்க நீங்கள். வச்சுக்கிறான். இப்போ அறிவாளின்னா இன்னொரு மொழி கற்றுக்குதா? மனம் தெளிவடையுதுன்னா உன்னை பற்றி புரிஞ்சிச்சா இல்லை இன்னொரு மொழியில் சொல்கிறதா? தண்ணின்னா என்னான்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? வாட்டர்னு சொன்னால் தண்ணின்னா என்ன? எத்தனை பேருக்கு தண்ணி தெரியும்? எனக்கு தண்ணியே தெரியும். தண்ணின்னா எப்படி இருக்கும் சொல்லுவீங்க? தண்ணி 2 வகை, ஒன்று கடின நீர், ஒன்று மென்னீர். சோப் போட்டால் கரையும், சோப் போட்டால் கரையாது. மென்னீர் எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்குமா? அப்படி கிடையாது. மென்னீர் வெளியே பார்த்து சொல்ல முடியாது. ஏன்? அதோட அடர்த்தி எப்படி இருக்குன்னு வெளியே பார்த்து சொல்ல முடியாது. தின்னாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம், போயிடலாம். ஆனால் அதில் சால்ட்டு பர்சன்டேஜ், உள்ள மெட்டீரியல் மினரல்ஸ் எல்லாம் இருக்கும், அதிகமாகிட்டு இருக்கும். மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய ஆயிடுச்சுனாவோ இல்லை வேண்டதோ வேண்டப்படாததோ கெமிக்கல் அதிகமாக இருந்தாவோ அதுனா அது கடின நீர். எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருந்ததுன்னா அது மென்னீர். அப்போ யாருன்னா சொல்லித்தரணும் எனக்கு. தண்ணி தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணா சொல்லி கொடுக்கணும். தண்ணி என்னால் கண்டுபிடிச்சிட முடியும். நான் குடித்தா எனக்கு ஆடாக இருக்கும், குடிக்க முடியாது. இல்லை ப்ரஷ் பண்ணால் வாய் கூப்பிடிச்சா நுர வராது. இல்லை குளிச்சா எனக்கு என்ன வராது, நுர வராது. இல்லை முடி சிக்கிக்கும், ஒன்றோட ஒன்று பிசு பிசுப்பா. இவ்வளோ டீட்டெயில் இருக்குது அதில் ஒரு தண்ணியில். நான் என்ன பண்ணல, நான் யாரோ எதனா சொல்லி கொடுத்ததெல்லாம் தெரிஞ்சிச்சின்னு வர வாழ்ந்துட்டு செத்தும் போயிடுது. சனியாக என்ன பண்ணவே இல்லை. நான் பணம்னா என்னன்னே தெரியல. அவனுக்குன்னப்பா அவன் பணக்காரன், அவனை எல்லாம் மதிப்பாங்க. நீ தாண்டா பணக்காரன். ஒருத்தர் நல்லா ஒரு 1 கோடி ரூபாய் வச்சுங்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவர் பணக்காரன் நீ நினச்சிங்கிற. ஒரு கண்ணை விற்று 1 கோடி ரூபாய் வாங்கிடலாம் தெரியுமா அவனுக்கு? யாரோ ஒருத்தர் வாங்க தகுந்த ஒரு ஆளுக்கிட்ட உன் கண்ணை ஒரு கண்ணை என்ன விற்றுடலாம் 1 கோடி ரூபாய். அப்போ 2 கண்ணு வச்சுக்கிற, எத்தனை கோடி ரூபாய் வச்சுக்கிற? உன் லிவரில் ஒரு 10% விற்றனா ஒரு காசுக்குது உங்ககிட்ட. மொத்தமும் பணம் நீ கரன்சியாக தான் மாறல. மொத்தமாக நீ யார் தான்? வேலைக்கு வெட்டிக்கு போக மாட்டேன்றான், பொம்பளை மேடி சுற்றிங்கிற எப்படி பணம் வரும்? மயிறு இல்லை செல்லம் அம்மு குட்டி இன்னாக்கா பணம் வந்துடுமா மயிறு? கை காலெலாம் வச்சுன்னு சொன்னா இந்த என்ன பண்ணுறது? நடுவில் ஒன்று வச்சுங்கிறேன்னு வச்சு நாட்டு நிற்பியா? பணம் எப்போ வராது? எப்போ வரும்? பணத்தை மதிக்கணும், அப்போ தான் நான் பணம் வரும். இல்லை எனக்கு பணம் வேணால் யாருன்னா வச்சுக்கிட்டோம், அவங்கள நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கா, தப்பே கிடையாது. அப்படி சொல்லு, வாழ்ந்துட்டு போ ஒரு ஸ்லேவா. என்ன பிரச்சனை உனக்கு? நிறைய பெண்கள் அப்படி தான் வாழ்ந்து செத்தாங்க. என் மனைவிக்கிறா, அவள் போய் தனியாக சம்பாதிக்கிறாரா என்ன? நான் அவளுக்கு சுதந்திரம் குத்து வச்சுக்கிறேன், கரன்சியில் பணத்தில். அவகிட்ட கையாளுறது அவகிட்ட குத்து வச்சுக்கிறேன், அவகிட்ட கார்டு குத்து வச்சுக்கிறேன். அவள் என்ன பண்ணுறாப்பா? நான் உரிமையாக்கி வச்சுக்கிறேன் அவளை. அப்படித்தானே? உரிமையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரிமை இல்லைன்னா யார் என்ன பண்ண? நானே 2 சந்தர்ப்பம் இருக்குது. கிஃப்டாகவும் வரலாம் தானே பணம் எனக்கு? வரலாமா வரக்கூடாதா? பணம் என்கிட்ட எப்படி வேணா வரும், ஆனால் மதித்தா தான் அது இருக்கும். பணம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை?
மடிக்கிற, பணிய வைக்கிற. நிமிர்ந்து இருக்க வேண்டிய பணத்தை என்ன பண்ணிட்ட, மடிச்சு அவமானப்படுத்திட்ட. நிமித்தும் போதே அது என்ன ஆச்சு, வேல்யூ பண்ணுற. நீ கொடுக்குறது 100 ரூபா 10 மடிப்பு மச்சிருட்டோம், நான் என்ன பண்ணுறோம், அதை பிரிச்சுடுவேன். நீ ஒன்றா டெஸ்ட் பண்ணிப்பார். என்ன பண்ணலாம், நிமித்தி வைக்கலாம். நடுவில் என்னோட இதில் நடுவில் ஒரு அறை இருக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் போனேன்னா நடுவில் ஜிப்பு தந்து அதில் பணத்தை நேராக வச்சுருப்பேன். அது இந்தியன் கரன்சி அமெரிக்கன் கரன்சி ரெண்டுமே ஒன்றா தான் வச்சுருப்பேன். மதிப்பு எனக்கெல்லாம் ஒன்று தான். புரியுதா, கரன்சி அது. நான் என்ன பெருமைக்காக சொல்ல வரல, உனக்கு கத்துறேன். மனம் என்ன செய்யலை, பணத்து மேலே அக்கறைத்தில் அது வர்றதுக்கு பல வழிகளை தேடுது, வர வைக்கணும்னு போராடுது. வந்த பணத்தை என்ன பண்ணிக்கிறேன் நீ, வந்த பணம் 1 ரூபாய் நீ எப்படி வச்சுங்கிற, வந்த பணத்தை எப்படி வச்சுங்கிற. மேலும் பணம் வரவை தப்பு இல்லை, பணம் வரணுன்றியே, வரத்தில் என்ன தான் பணம் வர, அவமானப்பத்துக்கு தானே வச்சுக்கிற. அதிகமாக்கிறதுக்கு அங்கே வச்ச, நிமித்தி வைக்கணும்னா தானே நிறைய வைப்ப, மச்ச வைக்கணும் எவ்வளோ வைப்ப, நிமித்தி வைக்கணும்னா எவ்வளோ வாங்குவ. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அப்போ தானே எப்படி இருப்ப, இல்லைண்ணா. அப்போ இந்த மனம் என்ன செய்யலைன்னா, பணம்னா என்னன்னே புரிஞ்சில்லை. ஒரு மாற்று பொருள் அது, திறமைக்கு மாற்று பொருள். என்னுடைய திறமைக்கு மாற்று பொருள், என்னுடைய உழைப்புக்கு மாற்று பொருள், என்னுடைய நேரத்துக்கு மாற்று பொருள். மாற்று பொருளா அதே பொருளா? மாற்று பொருள் செல்ற வரைக்கும் தான், செல்லாமே கூட போயிடும். திடீர்னு நைட்டில் கனவு கண்டார் மோடி, என்ன பண்ணுவார், காலங்கத்தால் மாற்றிடுவார், தெரியாது. நம்ம லைனில் நின்றுப்போம், ஒருத்தன் கண்டெய்னர்லேயே வச்சுருப்பான் கோடிக்கணக்கில், என்னான்னே தெரியாது. பத்திரிகையாளர்களும் சொல்ல மாட்டானுங்க, அவனும் எவ்வளோ வச்சுங்கிறா, அவனை போயிட்டான்றதெல்லாம் கண்டினியூவாக சொல்லி நிற்பானுங்க. கரன்சி எங்கே போச்சு? ஒருத்தன் எலெக்ஷன் டைமில் ஒருத்தன் இன்றைக்கி பெரிய ஆளாகிறான், 5 கோடியே என்னவோ ஒருத்தன் வந்தது பிடிச்சானுங்க. என்னாச்சு? அம்மையார் பீரியடில் அந்த 2000 ரூபாய் பிரச்சனையில் எங்கேயோ ஒரு கண்டெய்னரில் கோடிக்கணக்கில் இருக்குதுன்னாங்க. என்னாச்சு இது, யாருது அது? நம்ம கண்டினியூ பண்ணாங்க, சொன்னாங்க. அப்போ எல்லாம் என்ன தான் பண்ணுகிறான், அவன் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு என்ன வேணுமோ. நியூஸ் சேனல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு நியூஸ் சொல்கிறாங்களா, காசு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? காசு வாங்கிட்டு நியூஸ் சொல்லுங்கிறான். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அங்கே போய் பேட்டி எடுக்கிறதுலாம் சும்மா போய் எடுத்து உங்களை எஜுகேட் பண்ணுறாங்களா? பணம் பண்ணுகிறான், எல்லாம் பணத்துக்காக போயினுக்குது. நீ உன் நேரத்தை நியூஸ் பார்த்து நேரத்தை ஓட்டுனுக்கிறிய, பணம் என்னாச்சு உனக்கு? நியூஸ் எதுக்கு காமிச்சான், பணம் பண்ணுறதுக்கு காமிச்சுங்கிறான். நீ ஏன் பார்த்த, எதுக்கே பார்த்த, என்ன தெரிஞ்சுன்னு வந்தியா, புரிஞ்சிச்சா உனக்கு? ஏன்னா யாருன்னா நீ சரியான அரசியல்வாதியை சந்திச்சேன்னு சொல்ல தேடுறிய, நீ ஓட்டு போடலாம் யாருக்குன்னு. உங்ககிட்ட இருக்கிற ஓட்டை நீ யாருக்கு போடலான்னா தேடின. அப்போ எந்த கட்சி இருந்தானோ அந்த கட்சிக்கு போகிற, இல்லை மெஜாரிட்டி எந்த கட்சிக்கு தான் அந்த கட்சிக்கு போகிற, ஜாதி இருந்தால் அந்த கட்சிக்கு போகிற. புதுசாக ஒரு கட்சி வந்தால் உனக்கு தெரியா போகுது, விளம்பரப்படுத்த முடியாத கட்சி ஒருத்த வச்சுருந்தான், நான் உனக்கு தெரியும். உனக்கு விளம்பரம் ஆனால் போதும், உனக்கு எல்லாத்தையும் வந்து எங்கே வைக்கணும், உள்ளவே வைக்கணும். அப்போ தான் உனக்கு புரியுது. இல்லைன்னா என்ன பண்ணல நீ? அதே மாதிரி பணத்தையும் என்ன பண்ணல, புரிஞ்சிக்கவே மாட்டேன். இங்கே நான் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தரேன். பணம் மாற்று பொருளாக இருக்குது. எதுக்கு? உன் திறமைக்கு, உன் புத்திசாலித்தனத்துக்கு, உன் நேரத்துக்கு. இதெல்லாம் என்னவா மாற்றலாம் நீ? ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனால் உனக்கு ஏன் சம்பளம் தராங்க? நேரத்தை மாற்றிக்கிறேன். வாட்ச்மேன் வேலை உட்காந்து நான் இப்போ கனடாவுக்கு போகும்போது ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். வெளியே அங்கே ரிசப்ஷனுக்கு நின்றுங்கிறாங்க, அவங்க ரிசப்ஷனுக்கிட்ட யாரோ பேசிங்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் லேஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த 2 ஊசி வச்சுக்கின்னு. அவங்க லேஸ் பண்ணி பணம்லாம் சம்பாதி இதெல்லாம் பண்ணல, நேரத்தை கையாளுறாங்க, அவ்வளோதான். நேரத்தை என்ன பண்ணுறாங்க, கையாளுறாங்க. பணம் வருமா வராது அவங்களுக்கு? அவுரங்கசீப் பணத்தை கஜானாவிலேருந்து எடுக்க மாட்டாராம், டெய்லியுமே தொப்பி செய்வாராம், அந்த தொப்பி விற்று தான் சாப்பிடுவாராம். அவுரங்கசீப் பற்றி நீங்கள் எல்லா கதையும் வச்சுருக்கலாம். அப்பா ஜெயிலில் போட்டார் அப்படின்னாரு, இதுனார், புள்ளிலால் பாதிக்கப்பட்டார், இப்படிலாம் நீங்கள் கதை வச்சுருக்கலாம். ஆனால் அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. டெய்லி என்ன பண்ணுவார், தொப்பி செய்வார். மன்னன் அந்த தொப்பி விற்று அந்த காசு தான் அவர் சாப்பிடுவார். புரியுதா? அப்போ நான் சும்மா உட்காந்துக்கிற நேரத்தை என்ன பண்ணால் கூட, நான் உங்களை கூட பேசிக்கிறேன், லைவில் போயின்னுக்குது, எனக்கு யாரோ ஒருத்தர் காசு அனுப்புகிறாரு, இல்லை வீடியோ பார்க்குறாங்க, இந்த வீடியோலாம் போய் எனக்கு காசாக மாறுதா இல்லையா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, உடனே பணம் வருதுன்றதுக்காக வேண்டி பணம் அதிகமாக வருமானு நான் வேறு மாதிரி பேசுகிறேன். அப்போ என்ன ஆகும்?
என் திறமைக்கு பணம் வரணுமா, பணத்துக்கு என் திறமையை மாற்றணுமா? பணத்துக்கு உன்னை மாற்றிட்ட. உனக்கு வர வேண்டிய பணத்தை பணத்துக்கு நீ அடிமையாயிட்ட. பணத்துக்காக கொள்கையை மாற்றிக்கிற, பணத்துக்காக சித்தாந்தத்தை மாற்றிக்கிற, பணத்துக்காக உன்னையே மாற்றிக்கிற, பணத்துக்காக உன் நேரத்தை மாற்றிக்கிற, பணத்துக்காக எங்கன்னா போகிற. நீ என்னவே வாழல, நீ சுயமாக எதுவுமே வாழல. உனக்கு பணம் இல்லை, பணத்துக்கு நீ. அதனால் பணம் முதல்லன்ற, பணமும் மனமும்ன்ற. எங்கேருந்து வந்தது இந்த பைத்தியக்காரர் தானா? நான் எதுக்கு வேல்யூ பண்ணிட்டேன்? என்னுடைய வேல்யூ பணமாக ஆகணுமா, பணத்துக்காக என்னுடைய வேல்யூவை குறைக்கணுமா? என்னுடைய வேல்யூ பணமாகணுமா, இல்லை பணத்துக்காக என்னுடைய வேல்யூவை குறைக்கணுமா? என்னுடைய வேல்யூ தான் பணமாகணும். அப்போ யார் கவனமாக இருக்குண்ணா? அப்போ நான் எந்த பணத்துக்காகவும் என்னுடைய வேல்யூ என்ன பண்ணக்கூடாது, நான் இழக்கக்கூடாது. எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா கடவுள் இல்லைன்னு சொல்லலாமா? அது விஷயம் இல்லை. கடவுள் இருக்குது, அவ்வளோதான். எனக்கு இது புரியுது, அதனால் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இது எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னு சொல்ல போகிறேன். கரெக்ட் தானே? அப்போ இங்கே நான் நடிக்கலாமா, பொய் சொல்லலாமா, பணம் நிறைய வரும்னு பேசலாமா? அப்படியே அன்பு சிறார்களே, என் அருமை செல்வங்களே, நீங்கள் பணத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் பேச முடியாதா என்னால்? இவ்வளோ புரிஞ்சவனுக்கு அது பேச முடியாதா என்ன? அப்போ மோட்டிவ் எதில் ஆயிடுச்சே? கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு என்கிட்ட, நான் என்னை வேல்யூ பண்ணுவேன், என் கெத்துன்னா இருக்கான். என்னை விற்றா பணம் சம்பாதிக்கணா, என்னை விற்றா என் பணம் சம்பாதிக்கணா, என்னை விற்றா என் திறமையை விற்றா. பணம் எனக்கு கீழவா எனக்கு மேலேயா? அப்போ எனக்கு புரியவே இல்லை. பணத்துக்கு ஒன்று பிரதானமான இடம் கொடுக்குறேன் வெளியோ, ஆனால் கரன்சியாக கையில் வந்தால் மதிக்கலை. பேப்பராக வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணல, அதை என்கிட்ட சிக்கிச்சு. என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் சிக்கிச்சு. அதை நான் வெளியே கேரி வருவான் பண்ணும்போது எப்படி எடுத்து போகிறேன்? மட்டமாக அவமானப்பற்றி மச்சி அடக்கமாக இருன்றேன். நான் விரிஞ்சிருக்க வேண்டிய பணத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? அடக்கமாக இருக்க சொன்னேன். என் கையில் வந்துச்சுன்னா அது அடக்கமாக இருக்கணும். அப்படி வந்தால் அது அடக்கமாக வீரியமாக வரணும். வீரியமாக வர்றது மேலே எனக்கு அக்கறை ஆயிடுச்சு. அவருக்கு என்னப்பா 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 1 லட்சம் நம்பர், 1 லட்சத்துக்குன்னா நம்பர். 1 ரூபா இருந்தாலும் 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் ஒன்று தான். நல்லா புரிஞ்சிச்சு. அது எப்படா 1 ரூபாயும் 1 லட்ச ரூபாயுமா இருக்கும்னா கிடையாது. என்கிட்டேருந்து வர 1 ரூபாயும் அவங்ககிட்டேருந்து 1 லட்ச ரூபாயும் ஒன்றும் கிடையாது. பல நாட்டு கரன்சி பார்த்தா உனக்கு புரிய வரும். நான் கொடுக்குற 100 ரூபா அமெரிக்கா டாலருக்கு 1.5 டாலர் தான். இது $1 தான். $2 நம்ம சும்மா சொல்லிக்கலாம். நான் 100 ரூபான்னேன். அவன் என்ன சொன்னான்? $2 என்ன? புரியுதா? அப்போது ஒருத்தங்கிட்டேருந்து வர்ற 1 ரூபா வேறு, ஒருத்தங்கிட்டேருந்து வர 100 ரூபா வேறு. இன்னும் மோசம். பாகாம் அங்கெல்லாம் போனீங்கன்னா 50 லட்சம் 1 லட்சம். நாங்கள் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கினோம் 20 லட்சம் ரூபாய்க்கு. நம்பர் அப்படி சொல்கிறான், ஜீரோவா அநியாயத்துக்கு போட்டானுங்க. அப்படி ஆயிடுச்சு. சில நாட்டில் அந்த நாட்டு கரன்சியே வேணான்றான். இளநீர் குடிக்கிறதுக்கு கூட டாலர் கொடுன்றான். சில இடத்துல இந்தோனேஷியாக்கெல்லாம் போனீங்கன்னா இளநீர் குடிக்கிறதுக்கு கூட நீங்கள் டாலர் கொடுத்தா தான் குடிப்போம். அவன் நாட்டு கரன்சி பிச்சைக்காரன் கட்டுக்கட்டே வச்சுக்கிறான். வண்டியில் தள்ளின்னு போகிறான், வண்டியில் வச்சு தள்ளின்னு போகிறான். அப்போ நான் என்ன செய்யலை? பணம்னா என்னன்னு புரியல. அப்போ பணத்து மேலே எனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, என்ன அவமானப்படுத்தாமல், என்ன அசிங்கப்படுத்தாமல், நான் என்னை கீர்த்தனம் பண்ணாமல், என் கெத்தை விடாமல் பணத்தை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிங்கன்னா எனக்குன்னு ஒரு வேல்யூவே இல்லைன்னா யாருன்னா மதிப்பாங்களா? என்ன மதிப்பாங்களா? ஏன் மதிக்க மாட்டாங்க? ஏன் மதிக்க மாட்டாங்க? மதிப்பை இழக்கவும் தயாராகிட்டேன். எதுக்கு? பணம் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னு புரிஞ்சிச்சேன்னா பணத்துக்காக மதிப்பு இழக்கலாமா? என் வேல்யூ நான் இழப்பேன் பணத்துக்காக? ஏன் இழக்க மாட்டேன்? என்னென்னா புரிஞ்சிச்சு. சம்பாதிக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன பணமாக மாற்ற முடியும். அதை நான் எதை பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் பண்ணேன் யார் நிற்கணும்? நான் தானே. நீ தான் உன்னே தெரியாத, நீ தான் மதிக்க மாட்டிய. யாரை? எல்லாத்தையும் மதிப்ப, உன்னை மட்டும்தான் மதிக்க மாட்டேன். உனக்கு எல்லாம் வேல்யூவாக தெரியும். உன் கணவன் உனக்கு வேல்யூவாக தெரியும், உன் பொண்டாட்டி உனக்கு வேல்யூவாக தெரியும், உன் பிள்ளைங்க வேல்யூவாக தெரியும். யார் வேல்யூவாக தெரியல உனக்கு?
நீ வேல்யூவானவன், உனக்கு தெரியவே மாட்டேங்குது. நீ ஒரு வேல்யூவானவன், உனக்கு என்ன பண்ணல, யார் மட்டும் தெரிய மாட்டேங்குது உனக்கு. எல்லாத்துக்கும் கொடுக்குற மதிப்பை யாருக்கு கொடுக்கல நீ? யாருக்கு? நீ உன்னை மதிச்சா தானே இன்னும் பித்தியார் மதிப்பாங்க. நான் என்ன மதித்தா தானே பித்தியார் என்னை மதிக்கத்தும். சரி, நானே என்ன மதிக்கலை. நார்மலாக நீங்கள் என்னை மதித்தா சும்மா தானே, உங்களெல்லாம் மதிக்க வச்சிட முடியாது என்னால். ஆனால் யார் மதிப்பை முக்கியதாக வச்சுக்கணும். நான் என்ன, நீங்கள் யாரை வச்சிக்கணும்? நீங்கள் உங்களை மதிப்பாக வச்சுக்க தெரிஞ்சிச்சானா பணம் உங்களுக்கு ஈஸியாக வரும். பணம் ரொம்ப ஈஸியாக. நீங்கள் மானம் கெட்டு போயிட்டீங்க. 10 ரூபாய்க்கு அசிங்க போகிறீங்க, பண்ணுறீங்க, திறமையை வளர்த்துக்கவே மாட்டேன்றீங்க. 100 ரூபா கூட நான் சித்தால் வேலை செய்கிறேன்ற அந்த 100 ரூபாயில் திருப்தி ஆயிடுறேன். நான் 500 ரூபாய் சம்பளம் வாங்க போகிறேன், நான் பெரிய ஆள் வேலை செய்ய முடியும், அவனும் மனுஷன் தானேன்னு சொல்லணுமா இல்லையா? திறமையை நானும் வளர்த்துணுமா இல்லையா? கிடைச்ச வேலையை கூட விட்டுற, வேறு என்ன ஒன்று பண்ணுகிறேன். ஒருத்தன் உனக்கு வேலை கொடுத்து 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 10,000 முதல்ல உனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறானே, அப்புறமா அங்கே போய் திறமையை காட்டி சம்பளம் அதிகமாக்கலாம் தானே. ஆக்கலாமா இல்லையா? நீ அதுக்கே தயாராக இல்லையே. போகும்போதே 25,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். என்ன தெரியும்னு கேட்டால் எதனா தெரியும், எதனா செய்வேன். நீங்கள் எதனா கொடுங்க, நான் கிட்ட செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. ஆனால் எனக்கு முதல்ல 25,000 ரூபாய் சம்பளம் கொடுங்க. எப்படி வரும்? எப்படி வரும்? நான் என்ன பண்ணணும்? முதல்ல திறமையை ப்ரூவ் பண்ணணும். அப்படி தானே? ஒரு தேனை அழிக்கிற ஒரு மனிதனை தேடுறான் ஒருத்தன். எதுக்கு? பாம்பு பிடிக்கிற மனிதனை ஒருத்தன் தேடுறான். ஒரு எழுத்தாளன் சொல்லவே செஞ்சிட்டான், நீ எல்லாம் கதை ஆசிரியர், நீ எல்லாம் பணம் சம்பாதிரு, உன்னை பார்த்தெல்லாம் 10 பேர் மதிக்கிறானுங்க, இந்த தென்னங்காயை அறுத்து போடுறதுக்கு வக்கு இல்லை உனக்குன்ட்டா. அவன் பெஜராகி கதையை இட்டான். அதை நைட்டில் வந்து ஒருத்தன் தேங்காய் திருடிக்கிறானுங்க. அவன் பயன்ட்டான், இவன் மூச்சிக்கு நான் கணக்கிறானே பிடி வரான்ட்டு. கீழே இருக்கிறவங்கிட்ட சொன்ன, ஓடாத, உன்னை தான் தேன்னுக்கிறேன். ஏன்? தேங்காய் இருக்கிறதுக்கு ஆள் இல்லை. எவ்வளோ ஒன்றுமோ நீ எடுத்துன்னு மீதியை கொடு. என் பொண்டாட்டி என்ன டெய்லி என்ன எனக்குது, மானம் போய் எனக்குது. அது ஒரு எழுத்தாளர்னு எழுதியிருக்கிறான், கதையே வந்துருக்குது, ஒருத்தர் பேசியும் இருக்கிறார். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். யார் வேல்யூ பண்ண யாரை? முடியாது, கக்கூஸ் கழுவ முடியாது எல்லாராலையும். என்னால் முடியும். அவன் திறமையானவன். நீங்கள் அவனை அசிங்கமாக பார்த்தா அவன் ஒத்துக்கிறது தான் பிரச்சனை. அவன் போர்டு போட மாட்டான். என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கெத்தாக சொல்ல தெரியல. அவன் அதை அசிங்கம் நினச்சிங்கிறான். எல்லோரும் சொல்லி அவனை அசிங்கமாக பார்த்தீங்க. அதை அவன் ஒத்துக்கிறது தான் தப்பே தவிர, பிறப்புக்கு சிறப்புவான்னு சொன்னாக்கா செய்தொழில் வேற்றுமைனா அவன் நினச்சிக்கிறான். ஆனால் செய்கிற வேலையை பொறுத்து கிடையாது. எந்த வேலைனா செய். என்ன மாதிரி சப்பாத்தி சுட முடியாது, என்ன மாதிரி பரோட்டா சுட முடியாது, என்ன மாதிரி முடி வெட்ட முடியாது, என்ன மாதிரி முடி வெட்ட முடியாது, என்ன மாதிரி மசாஜ் பண்ண முடியாது. மசாஜ் பண்ண தெரியுன்னு சும்மா சொல்லிட்டு தடவி கொடுப்பேன்னா என்ன பண்ண முடியும் நம்ம? அதில் வர நாங்கள் செட்டெல்லாம் போட்டு சேர்லாம் போட்டு டேபிள்லாம் போட்டு நாங்கள் மசாஜ் பண்ணுறோம். என்ன பண்ணல? எதுலேயுமே என்ன செய்யலை நான். எப்படி வரும் என்கிட்ட? யாரை ஏமாத்துறேன் நான்? என்ன முதல்ல எனக்கு தெரியணும். நான் இதே சரியாக செய்வேன். என்னால் விவசாயம் சரியாக பண்ண முடியும். என்கிட்ட 1 ஏக்கர் இடம் கொடு, நான் என்ன பண்ண முடியும் என்னால்? அந்த மாதிரி இருக்கிறீங்க. நானும் தேடுறேன். அந்த மாதிரி மஞ்சனே ஒன்றும் ஒத்துணும் கிடையாது. என்ன மாதிரி ப்ரெட்டு செய்ய முடியாதுங்க, என்ன மாதிரி கேக் செய்ய முடியாது, இல்லை என்ன மாதிரி கோடிங் அடிக்க முடியாது. சொல்லலாம் தானே? என்ன மாதிரி டெஸ்டிங் பண்ண முடியாது. சொல்லலாம் தானே? ஆர்கிடெக்ட் வரைக்கும் கூட ப்ரொமோஷனில் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அடிப்படை தெரில, அந்த கம்ப்யூட்டரோட அடிப்படை தெரில. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? என்ன வர கேள்வி ஒன்று. நான் சும்மா C++ போகிற போக்கில் ஃபஸ்ட்டு போனேன். சும்மா அங்கேயும் எங்கேயுமா போய் வர்றது, அவ்வளவுதான். அப்போனா எதுலேயுமே நான் என்ன பண்ணல, என்ன ஈடுபடுத்திக்கல. அட்லீஸ்ட் பணம் பிரதானமானதுன்னு தெரிஞ்சால் கூட அதுக்காக நான் என்ன பண்ணேன், என்ன வளர்த்துக்கணுமா இல்லையா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பணம் வரணுன்னா திருடணும். கரெக்டாக? அது கூட தகுதி ஒன்றுன்றேன். அது கூட என்ன ஓனா திருடணும். எல்லோரும் கிடையாது, எல்லாரையும் திருட முடியாது. ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு திறமை ஓணும். எல்லாரையும் திருட நீங்கள் நினச்சி கூடாது. அவன் திருடுறாருன்னு அசிங்கமாக பார்க்குற. விசேஷமானவன் நீ திருடம் பார்க்கலாம். போய் திருட்டு வந்துடுறேன், மாட்டிப்பேன். ஆமாம், பஞ்சு பண்ணுவாங்க போலீஸ்காரன் பிடிச்சின்னு போய். அப்படி தானே? உனவனை காரில் இருக்கிற கண்ணாடியே இறக்க தெரியுமா உனக்கு? அவன் இறக்கி உள்ளே போயிடுவான், நீ போவியா? வயிறு உள்ள பெச வச்சுன்னு உள்ளே போக முடியுமா உன்னால்?
அதுக்கான தகுதி வச்சுங்கிறியா? எதுக்குமே சூட்டபுளாக இல்லாமல் சும்மா என்ன பண்ணுகிற? பணம் விசேஷம்னு சொன்ன உடனே பணத்தை வாங்கிக்கணும், இல்லை கிஃப்ட் வாங்கிக்கணும், இல்லை ஏமாற்றிக்கணும், பொய் சொல்லிக்கணும் நினச்சின்னுக்கிற. யாரை மறந்துட்ட? பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு பணம்னு ஒன்று வந்த உடனே மனம்னு ஒன்று அசிங்கமாயிடுச்சு. எப்பட்றா? பணம் வச்சுருந்தா அவன் அறிவாளின்னு நினச்சிக்கிறானுங்க, பணம் வச்சுருந்தா அவன் சரின்னு நினச்சிக்கிறாங்க, பணம் வச்சுங்களுக்கு பேசுனா அது உண்மையாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்காக நான் பணம் வச்சுக்கிற மாதிரி காமிச்சுன்னுக்கிறேன். நான் பணத்தெல்லாம் வச்சுக்கவே மாட்டேன், பணம் வரும் செலவு பண்ணே இருப்பேன். என்கிட்ட ஒரு பெரிய கட்ட பழக்கங்குது, வரும் செலவு பண்ணுறேன். இப்போ வருது, சரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், செலவு பண்ணிட்டு ஆல்மா ஸ்கூல் கட்டலாம், அப்படி வர வர என்ன பண்ணுகிறேன்? ஏன் வருதோ வரலையோ அது பயனுள்ளதாக மாற்றணும். எத்தனை போய் பீரோவில் வச்சுட்டாங்கன்னா ஆகுமா? ஆமாம், இதெல்லாம் பணம் சம்பாதிச்சிது கிடையாது. வேல்யூ நான் நல்லா சொன்னேன், தங்கம் வாங்குங்கடா, காயினை போட்டு தலையை போட்டு விற்ற கதையெல்லாம் வச்சு கோட்டை கட்டினானுங்க. இன்றைக்கி விலை என்ன தெரியுமா? நான் சொல்லும் போது ஒரு விலை, இன்றைக்கி வந்துடுற விலை அப்படியே டபுள் ஆயிடுச்சு. நமக்கு ஏதோ தோணுச்சு, கடவுளேன்னு. இவர் காயின் இவர் தலையை வச்சு விற்றுங்கிறாரு. என்ன பிரச்சனை உனக்கு? தங்கம் தானே முக்கியம், ஏன் தலையாக முக்கியம்? தலையாக பிரச்சனை? தங்கம் தானே பிரச்சனை. ஒரு ராஜா சிலை 5 கிராமில் செஞ்சுக்கிறான், ஒரு குப்பை தொட்டி சிலை ஒரு 150 கிராமில் செஞ்சுக்கிறான். எது காசு அதிகம் தருமா? குப்பை தொட்டிக்கா ராஜாவுக்கா? இந்த சாதாரண லாஜிக் கூட புரியலன்னா என்னத்துக்கு நீ வாழ வந்த? பணம் இதுதான். பணம் அது ராஜாவா குப்பை தொட்டியான்றதே கிடையாது, ₹1 ₹1,00,000 கிடையாது. எப்படி வந்தது? எப்படி அதை சம்பாதிச்ச? இது எப்படி இருந்தது? 4 பேர் உதவி சம்பாதிச்சா, ஏமாற்றி சம்பாதிச்சா? அதனால் 4 பேர் நல்லா இருந்தாங்களே, ஏமாத்தினா? இங்கே தான் பிரச்சனை. ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு சம்பாதிச்ச தப்பா? நல்லது. ஒரு செருப்பு தைச்சி கொடுத்து சம்பாதிச்ச தப்பா? நல்லது. வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஏமாற்றி நிறுத்திட்டியே, தப்பு இல்லையா? அவன் வீடும் கட்ட முடியாமல் நீயும் பணம் இல்லாமல் அவனும் பணம் இல்லாமல் எல்லாமே அசிங்கமாக நின்னாங்களே, நீ செய்யலாமா அந்த வேலையை? செய்யலாமா? செய்யக்கூடாது. என்ன வேலைக்கு போனியோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு வரணும். அதை சொல்கிறத செய்கிற தகுதியை வச்சின்னா தான் சொல்லணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. சும்மா சொல்லக்கூடாது. தெரியாது தெரிஞ்ச மாதிரி பாவல் காமிச்சேன்னா எங்கே போய் மாட்டிப்ப? அங்கே போய் மாட்டிப்ப. தெரியாதுங்க, நீங்கள் கற்றுக் கொடுங்க. எனக்கு ஏதோ எல்லோரும் படித்த வேலையை செஞ்சுக்கிறீங்க, கிடையவே கிடையாது. படித்ததுக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த கம்பெனிக்கு போனீங்க, அந்த கம்பெனியில் ஒரு ஆர்டர் பண்ணாங்க, சொன்னாங்க, அது மாதிரி தான் என்ன பண்ணுக்கிறீங்க? நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும், இன்ஜினியர் படிச்சிருக்கலாம், நீங்கள் ஏதோ ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கலாம், என்ன வேணால் டாக்டர் படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ஆனால் ஃபீல்டில் போய் படிக்கிற மாதிரிலாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இல்லை. ஸோ பணம் வரணுன்னா என்ன பண்ணேன்? நான் யாரை மதிக்கணும்? உன்னை மதித்தா பணம் வராமல் இருக்கான். பணம் வரலன்னா காரணம் யார்? என்ன பண்ணல நீ? யாரை மதிக்காமங்கிற? பணத்தை மட்டும் இல்லை, ஒன்றுமே நீ என்ன பண்ணல, மதிக்கலை. அட்லீஸ்ட் பணம்னா என்னன்னு தெரியுது, கிளாஸ்க்கான வந்துப்பார். ஒரு 40 டேஸில் ஒரு நாள் பணம் மட்டும் நடத்துகிறேன், அதுக்கு மட்டும் கூட என்ன பண்ணலாம்? நீ வந்து முழுசுமாக பணத்தை எப்படி சம்பாதித்தெல்லாம் தெரிஞ்சுன்னு போகலாம். ஆனால் பணம் எவ்வளோ வேல்யூவானது. பணத்துக்காக நீ என்ன பண்ணுறது? உன்னை ஆனால் சாதாரணமாக எழுந்துடுற. ஒரு நூறுரூபா கொடுத்தா பொய் சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய்க்கு பொய் சாட்சி சொல்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. முன்ன பின்ன தெரியாது, போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் 200 சம்பாதிச்சிட்டு வந்துடலாம். அங்கே நிறைய குடிகாரன் சுற்றின்னு வைப்பான் ஐடி கார்டோட, பார்த்துக்கிறீங்களா? கோர்ட் வாசலில் நின்று வைப்பான் விட்னஸ் போடுறதுக்கு. ஏன் அவெல்லாம் யார்? அங்கே தெரியவே தெரியும், அங்கே ஜட்ஜி உங்களுக்கெல்லாம் தெரியாதா? நான் டெய்லியும் போட்டுனுறேன் விட்னஸ் என்ன, புரியுதா நான் சொல்கிறேன்னு? அந்த மாதிரி அசிங்கமான ஒரு கலாச்சாரம் நம்ம இங்கே உருவாயினுக்குது. பணத்துக்காக என்ன வேணால் செய்யுதுன்ட்டு. வக்கீலே இல்லை, சும்மா கருப்பு சட்டை போட்டு போய் டக்குன்னு இன்னும் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரி நிலலாம் நீங்கள் எல்லாத்துலேயும் நடந்துருக்குது. எல்லாத்துலேயும், அங்கே மட்டும்தான் இல்லை, நிறைய இடத்துல இது மாதிரி நடக்குது. பணத்துக்காக ஏர்போர்ட்டில் போய் ஒருத்தன் வந்து சும்மா பெட்டி எடுத்து வச்சுட்டு எதனா கொடுங்க சார், பிச்சை எடுக்காமல் எடுத்து வச்சா கொடுத்தான், 2வது விஷயம். பட் அது ஒரு வேலையா? உழைக்கவே மாட்டேன்ற முடிவு பண்ணுவாங்கிறான். அடுத்த நிலத்தை போய் புறம்போக்கு நிலத்தை போய் மடக்கி ஏமாத்துறது, இது மாதிரி தேவையில்லாத வேலைங்கள்லாம் செய்கிறவங்களாங்கிறான். திருநெய் மேல் போல் பகல் கொள்ளக்காரனுங்க நிறைய ஆகிட்டானுங்க. பணம்ன்றதுனால வேண்டி பணம் வந்துடும், மதிப்பு உன்ன மதிப்பு. கடவுள்கிட்ட கடவுள் சாம்ராஜ்யத்தில் நீ யார்? அங்கே நீ நினச்சிக்காத உன் செயலெல்லாம் கடவுளுக்கு தெரியாதுன்ட்டு.
அத்தனை செயலும் அவனுக்கு தெரியும். இந்த மனிதன் பேசுகிறான்னா பொய் சொன்னால் இவருக்கு இருக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அம்மா கடவுள் ரொம்ப விசேஷம். உன்னுடைய அத்தனை அந்தரங்கமும் யாருக்கு தெரியும்? அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான். உஷாராக இருங்க. ஸோ பணம் பண்ணுங்க. பணத்தை பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. நான் ஒரு சின்ன விஷயந்தான் இதில் சொல்லிவிட்டேன், பணத்தை மடிக்காத அப்படின்னு. நீ இந்த வீடியோ 2-3 வாட்டி பார்த்து கூட இதிலே கூட சில விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க, வாழுங்க, நல்லா இருங்க. பட் பணம்னு தனியாகவே சொல்லி தரத்துக்கு நான் காத்துனுக்கிறேன். என்னன்றது நிறைய தெரிஞ்சு நல்லா இருக்கலாம். எளிமையை கண்டு விட்டாலும் அது உங்கள் இஷ்டம்தான். அதுவும் யாருது தான் சொந்த பிரச்சனை. நல்லா இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அது நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.